இப்போ 2026 தேர்தலில் விஜயோட ரோல் என்னதான்? ஒன்றும் கிடையாது. சீமான் கூட சண்டை போட வேண்டியதுதான். சீமானுக்கு அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வருதா, விஜய்க்கு அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வருதான்றது மட்டும்தான் கொஸ்டினே தவிர இவங்க ரெண்டு பேரும் ஆட்டத்திலே கிடையாது. மேட்ச்சுக்கு கிரிக்கெட் மேட்ச் விளையாடணும்னு போவான் அண்ணங்காரன். அம்மா சொல்லுவாங்க, தம்பியை கூட்டு போடா, அவன் சும்மா இருக்கான்ல அப்படின்னு. அவன் கட்டு போய் வா அப்படின்னு சொல்லி சைக்கிளில் ஏற்றி உட்கார வச்சுட்டு போவான். அங்கே எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. எனக்கு 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 இந்தா ஒரு ஸ்டெம்பு சும்மா தான் இருக்குது, வச்சுட்டு இந்த ஓரமாக உட்காந்து விளையாடு அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி 2 ஸ்டெம்பை கொடுத்து விஜய்யும் சீமானையும் தனியாக ஓரமாக விளையாட சொல்ல வேண்டியதுதான் 26 எலெக்ஷனோட விஷயமே. அரசியல் பின்புலம் அவ்வளோ இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பாரத் ஜோடான்னு இந்தியா பூரா நடந்ததுக்கப்புறம் தான் அவர் அரசியல்வாதியாக ஏற்றுக்கிட்டாங்க. உண்டா இல்லையா? நேரு, இந்திரா, ராஜீவ்காந்தி, இவர் 4வது தலைமுறை. 4வது தலைமுறைனா கூட நீ மக்களுக்கான தலைவனான்னு மக்கள் ஏற்றுக்கலையே. மோடி பப்பு பப்புன்னு சொல்லும்போது கூட சேர்ந்து சிரிச்சாங்க. இப்போ அவர் மக்களுக்கான தலைவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மோடியே பப்புன்னு சொல்றதை விட்டாரு. புரியுதா? இப்போ நம்ம பப்புன்னு சொன்னோம்னா நமக்கு ரிவர்ஸ் அடிக்கும் அப்படின்னு அவருக்கே தெரியுது.